அப்பா, காட்டு மருந்து வேட்டையாடி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. பிடி பிடிச்சிட வேண்டியதா. ஓஹோ, நான் விரிச்ச வலையில ஏதோ மாட்டிக்கிச்சு. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் வலையில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நரியா? நல்ல வேட்டை இன்னைக்கு. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். பைத்தியக்கார நரியே, நீ எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன். என்னை விட்டா காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்தையும் பிடிச்சு கொடுப்பேன். சரி, என்ன ஏமாத்துன கொன்றுவேன், ஜாக்கிரதை. சீக்கிரம் வந்த சரி. சிங்கராஜா, சிங்கராஜா, ஆபத்து, ஆபத்து. ராஜா, நம்ம எல்லாரையும் வேட்டைக்காரன் பிடிக்க வந்திருக்கான். என்ன தைரியம் அவனுக்கு! வாங்க, நம்ம அவனை வேட்டையாடலாம். வேண்டாம் ராஜா, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் தூங்கும் போது நம்ம எல்லாரும் போய் பிடிச்சிடலாம். இது நல்ல யோசனை. யாருங்க? எல்லா விலங்குகளையும் இங்க வர சொல்லுங்க. மகாராஜா, அப்படியே சித்தராஜா, நம்ம எல்லாரும் அப்படி சொல்ல அருசனே துதித்து துதித்தாவே பண்டே போடுங்க. வாங்க போகலாம். சிங்கராஜா, சிங்கராஜா, நான் வந்துட்டேன். என்ன விஷயம் சிங்கராஜா? உன்னை யாரு கூப்பிட்டா? நீ என்ன செய்ய முடியும்? வணக்கம் மகாராஜா. எல்லாரும் வந்தாச்சா? ஆமா மகாராஜா. எளிய வாய மூடு. தோழர்களே, நம்ம காத்துக்கு ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கான். அவனை காத்து உத்தி தடுத்த புத்திசாலியான மிருகங்கள் வேண்டும். நான் வர ராஜா. சின்ன எலிய, ஒன்னை யாரு கூப்பிட்டா? இந்த இடத்தை விட்டுப்போ. யானை யாரு? குரங்காரு? கரடி யாரு? வாங்க, நம்ம போலாம். சரிங்க ராஜா, வாங்க போகலாம். நரி எல்லாரும் விட்டுட்டு தனியா எங்க போறாரு? நானும் பின்னாடியே போய் பார்க்கிறேன். வேட்டுக்காரனே, நம்ம திட்டப்படி எல்லா மிருகங்களையும் வரப்போகுது. தயாரா இருங்க. சபாஷ், சொன்ன வரைய செஞ்சுட்டியே. இனிமேல் நான் பார்த்து வைக்கிறேன். நான் பெரிய வலை விரிச்சிருக்கேன். அதுல எல்லாமே மாட்டிக்கும். ஹா 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 ஹா. அட பாவி நரியே, எல்லாமே உன்னோட வேலை தானா? நான் எப்போவே ராஜா கிட்ட சொல்ல போறேன்.
கூட தானே வந்துச்சு. ஒருவேளை நரிதான் நம்ம மாட்டி விட்டுச்சோ? அது துரோகி நரியே. ஐயா, ஜாலி ஜாலி. இனிமே நான் தான் காட்டுக்கு ராஜா. நான் போய் வேட்டுக்காரனை கூட்டிட்டு வரேன். நரி பேச்சு கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே. நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா கடவுளே? யாரும் நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். நீ சரியா? நீ எப்படி காப்பாற்ற போற? எப்படி உன்னால முடியும்? என்னோட கூரான பல்ல வச்சு வலையை கரைச்சிறேன். எல்லாருமே ஓடிடலாம். ஓ சபாஷ், நல்ல யோசனை. அப்படியே செய். நன்றி எலியாரே, வாங்க எல்லாருமே ஓடிடலாம். அந்த நரிய போய் குறிச்சிட்டு வாங்க. காத்துக்கு போய் அதை பார்த்துக்கலாம். எலியாரே, நீங்க ரொம்ப சின்னதா இருந்ததுனால நான் உங்களை அவமானம் படுத்திட்டேன். ஆனா நீங்க தான் எங்களை காப்பாத்திருக்கீங்க. எங்களை மன்னிச்சிருங்க. ஆமா எலியாரே, மிக்க நன்றி. எலியார் வாழ்க வாழ்க. நண்பர்களே, நம்ம எவ்வளோ பலசாலியா இருந்தாலும் சின்ன எலியார் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க. இனிமே இந்த காட்டுக்கு எலி தான் ராஜா. இது சரியான முடிவு. எலியார் தான் என் காட்டுக்கு ராஜா. ஆமாம் ஆமாம், எலியார் வாழ்க. இருவந்து எல்லாமை வேண்டும் உரிப்பெருந்தேற்கு அத்தானி அன்னார் உரைப்பு. அதாவது உருவத்தை பார்த்து யாரையும் கேலி செய்யக்கூடாது. உருண்டு செல்கின்ற பெரிய தேருக்கு ஆதாரம் ஒரு சின்ன அச்சாணிதான். அதுபோல சிறிதாக தோன்றுகின்றவர்களுக்கும் பெரிய பணிகளை செய்கின்ற ஆற்றல் உண்டு. இதைத்தான் நம் தமிழ் பள்ளி மாணவர்கள் இன்று நாடகமாக நடித்து காட்டியுள்ளனர். இந்த நாடகத்தில் சிங்கமாக ஆர்யா சாய் நம்பி, எலியாக ஆர்.எஸ். நம்பி, நரியாக ஸ்னேகா பாண்டியன், கரடியாக விக்ரம் சுப்பிரமணியம், குரங்காக ஆதி சதீஷ்குமார், யானையாக ரிஷிக் ராஜு மற்றும் வேட்டைக்காரனாக அர்ஜுன் ராகவேந்திர குமார். இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. சூப்பரா கலக்கிட்டா.